என்னோடு சங்கம் கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரை என்னோடு பயணித்து துன்பங்களை துயரங்களை தாங்கி சிறைப்படுவதை அனுபவித்து வந்தவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் 99% என்னிடம் இன்றும் பாசத்தோடு இருக்கிறார்கள். என் வழி அவர்களுக்கு தெரியும். தோழனுக்குமார் வாங்கையார் அவரும் சட்டமன்ற உறுப்பினர் அருள், சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் இருவரும் சேர்ந்து ஒரே நாளிலே 500 பேரை சமூக ஊடகத்திலே கூட்டியிருப்பார். என்னுடைய பயணத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது, என்னுடைய வழியை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஐயா கூட்டியிருக்கிறார், ஐயா கூட்ட சொன்னார், அதனாலே கூட்டினோம். அவர் அவ்வளோ பேரும் 500 பேரும் அவ்வளோ உற்சாகமாக நாங்கள் ஐயா பின்னாலே தான் வருவோம். ஒரே நாளில் 500 பேர். இது சாத்தியமா? யாருக்காவது சாத்தியமா? நமக்கு சாத்தியம். அதை செய்திருக்கிறார்கள், செய்து காட்டியிருக்கிறார். அதனாலே உங்களுக்கு இப்பொழுது பல்வேறு சந்தேகங்கள், இந்த அவசிய தீர்மானத்தை நான் அளித்த பிறகு பல்வேறு சந்தேகங்கள் எல்லாம் போயிருக்கும் என்று நினைக்கிறேன். சந்தேகப்பட்டவர்களுக்கெல்லாம் இது மருந்து. இங்கே உங்களுக்கு விருந்து காத்திருக்கிறது. அதனால என்னுடைய என் உயிரை விட மேலான என் உங்களை நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னவெல்லாம் எப்படியெல்லாம் நான் பாடுபட்டேன், பாடுபடப் போகிறேன் என்று சொல்வதற்கு நேரம் இல்லாதவர்களாலே கடைசியாக பூம்புவா மகளிர் திருவிழா மாநாடு ஆகஸ்ட் 10ஆம் நாள் அனைவரும் உடனே வேலையை தொடங்கியிருப்பீர்கள். தொடங்க வேண்டும் என்ற நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு குறைந்தது 2 லட்சம் பேர் மகளிர் நீங்கள் வர இருக்கின்றார்கள். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தினமும் அது பற்றி கலை நிகழ்ச்சிகள் பற்றி வீட்டிலே ஏதாவது வீட்டிலே பேசிக்கொண்டிருக்கிறேன். அற்புதமான கலை நிகழ்ச்சிகள், அற்புதமான மாநாடு. ஆக மகளிர் மாநாடு 8 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆமாம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் கூடுகிறோம். கூடுகிறோம் அந்த வகையில் அதற்கான ஏற்பாடுகளை தந்திருக்கீங்க. வானிலை மாவட்ட செய்து கொடுக்கிறது சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உங்களோடு நேரத்தில் கேட்டு நான் சொல்ல மாதிரி உங்களுக்கு இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களெல்லாம் தீர்க்கக்கூடியிருக்கும் என்று நினைக்கிறேன். எங்கே சென்றாலும், மருத்துவமனைக்கு சென்றாலும், சொந்தங்களை பார்க்க சென்றாலும், என்னுடைய சொந்தங்களை பார்க்க சென்றாலும் அங்காடியே உடனே ஓடி வந்து என்ன ஏதாவது செய்திருக்கிறதா, ஒரு ரோடு இல்லையப்பா,
தண்ணீர் குடிச்சையா, இதை சாப்பிட்டையா, இதை மட்டும் கேட்டுக்கிட்டு செய்தி ஏதாவது இருக்கணும். நாளையும் வந்து காத்துக்கிறார். நண்பர்கள் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பவர், நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பவர் அவர்களும் ஒரு வழியிலே காப்பாற்றுகிறார். அவர்களும் ஒரு வழியிலே காப்பாற்றுகிறார். ஆனால் இதையே சொல்லி இந்த மாநில செயற்குழு வரலாற்று திறமைக்கு இந்த செயற்குழுவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய